ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிகினராக ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வாரீங்க அப்படின்னா நீங்கள் முக்கியமாக பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மந்த்லி கான்ட்ராக்டில் ட்ரேட் பண்ணுறது எப்போதுமே ரொம்ப நல்லது. நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் பேங்க் நிஃப்டி எப்படி பார்த்தீங்கன்னா 46,310 இருக்கு. இப்படி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இன்றைக்கி 20ஆம் தேதி இதனுடைய கால் புட்டு, சரிங்களா, இதில் நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா, எக்ஸ்பைரி டே சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, அவுட் ஆஃப் த மணி எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா 0.05 ஆயிரும். அந்த நிலைமைக்கு உங்களை எடுத்துகிட்டு போயிடும். ஏன் அப்படின்னா, எக்ஸ்பைரி டே சமயத்தில் உங்களுக்கு அவுட் ஆஃப் த மணி எல்லாமே என்னவா ஆயிரும் அப்படின்னா 0 ஆயிரும். ஒன்றுமே இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 20ஆம் தேதி மார்ச், இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 20ஆம் தேதி. ஸோ இங்கே நான் எடுத்திருக்க கான்ட்ராக்டும் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி, சரிங்களா. இதில் ஆப்ஷன் செயினோட சார்ட்டை நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த அவுட் ஆஃப் த மணி எல்லாமே நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்களேன். இது வந்து காலுக்கு அவுட் ஆஃப் த மணி 0 ஆயிரும், சரிங்களா. மேலே இருக்கிற நம்ம 46,300க்கு மேலே இருக்கிறது எல்லாமே அவுட் ஆஃப் த மணி. இது எல்லாமே என்ன ஆயிடுது அப்படின்னா 0, உங்களை ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிடும், சரிங்களா. அதே மாதிரி புட் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறதெல்லாம் அவுட் ஆஃப் த மணி. புட் ஆப்ஷனுக்கு இதுவும் என்ன ஆயிடுதுன்னு பாருங்களேன், 0.05 ஃபுல்லாகவே ஆயிரும். இதனால தான் ஆப்ஷன் பையரை காட்டிலும் ஆப்ஷன் செல்லர் மேஜராக சக்ஸஸ் பண்ணுறதுக்கான காரணம். நீங்கள் பிகினராக வரச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, எல்லாருமே அவுட் ஆஃப் த மணியில் தான் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னா, ப்ரீமியம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால உங்களால் என்ன பண்ண முடியும், ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபா வச்சுருந்தாலே உங்களால் ஒரு கான்ட்ராக்ட் எடுக்க முடியும்னு நினச்சி நீங்கள் அவுட் ஆஃப் த மணி எடுப்பீங்க. நீங்கள் நினச்ச மாதிரி பேங்க் நிஃப்டி மேலே மூவ் ஆகும், சரிங்களா, மேலே மூவ் ஆகும். பட் உங்களால் ப்ராஃபிட்டை மேக் பண்ண முடியாது. இந்த மாதிரியான இஷ்யூ கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் எப்போதுமே அட் த மணியில் எடுக்கணும். அதுவும் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மந்த்லி கான்ட்ராக்டை எப்போதுமே யூஸ் பண்ணுங்கள். இப்போ யதார்த்தமாக இன்றைக்கி நடந்த ட்ரேடே நான் ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு. நீங்கள் ஒரு கணிப்பு கணிச்சிட்டிங்க அப்படின்னா எப்போதுமே இந்த மணியில் ட்ரேட் பண்ணணும், சரிங்களா. அதை மைண்ட் வச்சுக்கோங்க. இப்போ 46,300 இருக்குன்னா நான் என்ன பண்ணுறேன், ஒரு 200 பாயிண்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே போகிறேன். இப்போ பாருங்கள், பேங்க் நிஃப்டி 46,300 இருக்குது. இப்போ கால் ஆப்ஷனோட இந்த மணி எடுக்கிறேன். அப்போ 46,100 மந்த்லி கான்ட்ராக்ட் எடுக்கணும், சரிங்களா. 46,100 அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு மார்ச் மாதம் இப்படி எந்த டேட்டுமே கொடுக்கல அப்படின்னா வெறும் மார்ச்னு கொடுத்தா இந்த மந்த் அது கடைசி கான்ட்ராக்ட், சரிங்களா. இதுதான் எக்ஸ்பைரி டேவில் அந்த மந்தோட கான்ட்ராக்ட். நான் என்ன பண்ணுறேன், கால் ஆப்ஷனை ஆட் பண்ணுறேன். அப்புறம் என்ன பண்ணுறேன், 300 இருக்குல்ல, 46,300ங்கிறது இப்போ பேங்க் நிஃப்டி கரண்ட் வேல்யூ. அதுலேருந்து ஒரு 200 பாயிண்ட் நான் மேலே போகணும், சரிங்களா. அப்போ என்ன பண்ண 46,500ன்னு வரும், சரிங்களா. இதில் மார்ச் மாதம் 46,500 புட்டை நான் ஆட் பண்ணுறேன். இது புட்டோட என்னது, இந்த மணி, சரிங்களா, மேலே இருக்கிறது. ஸோ இதை நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஆட் பண்ணிட்டு இதனுடைய 2 சார்ட்டையுமே நான் அவுட் சைடில் ஓப்பன் பண்ணுறேன். இப்போது நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 1ஆம் தேதி எங்கேன்னு பார்க்குறேன், சரிங்களா. ஸோ ஸ்டார்டிங் இந்த கேண்டில் இருக்குது. நான் அந்த கேண்டலோட ஹையை மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதை ரவுண்ட் பண்ணிடுறேன், சரிங்களா. நான் என்ன பண்ணுறேன், எதையுமே கணிக்கலை. நான் என்ன பண்ணுறேன், ஸ்டார்டிங்கில் செல் பண்ணிட்டேன். அதாவது நான் எதையுமே பார்க்கல. இதுதான் ஹெட்ஜிங். அதாவது ரெண்டுலேயுமே பை பண்ணுவோம், சரிங்களா. பை பண்ணிங்கன்னா ஃபெயிலியர் வரும். அது போக போக உங்களுக்கு டைம் டிகே அப்படின்னா என்ன அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க, சரிங்களா. டெல்டா இதெல்லாம் நீங்கள் ஒரு அளவுக்கு படிக்க ஆரம்பிப்பீங்க. இதனுடைய புரிதல் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும், சரிங்களா. இல்லை அதை பற்றி எதுவும் தெரியாதுன்னா நான் ப்ரீவியஸாக நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், ப்ரீவியஸ் வீடியோவும் செக் பண்ணுங்கள், சரிங்களா. ஸோ இதை மார்க் பண்ணிவிட்டு அதேமாதிரி புட் ஆப்ஷனையும் நான் என்ன பண்ணுறேன், 1ஆம் தேதி கீழே இருக்குது பாருங்கள், பார்த்துட்டு இதையும் நான் மார்க் பண்ணுறேன். இப்போது நான் ரெண்டையுமே செல் பண்ணியிருக்கேன், சரிங்களா. ரெண்டையுமே நான் செல் பண்ணிட்டேன். பார்த்தா ரெண்டுலேயுமே எனக்கு ப்ராஃபிட் இருக்கும். நான் 900க்கு செல் பண்ணால் கீழே இறங்க எனக்கு என்ன வரும், ப்ராஃபிட் வரும். 440 போயிருக்கு, சரிங்களா. கிட்டத்தட்ட 460 பாயிண்ட் கிட்ட எனக்கு எங்கே ப்ராஃபிட் இருக்கும். அதே மாதிரி கால் ஆப்ஷனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1300 பாயிண்ட் கிட்ட எனக்கு ப்ராஃபிட்டு, சரிங்களா. நான் ரெண்டையும் ஆட் பண்ணேன் அப்படின்னா
1760 பாயிண்ட்டுக்கிட்ட எனக்கு ப்ராஃபிட் வரும். சரிங்களா? ஸோ ஒரு லாட் சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட லாட் சைஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 15. ஸோ 1760 சரிங்களா கொடுத்த அப்படின்னா எனக்கு 26,000 ரூபாய் வந்துட்டு எனக்கு ஒரு ப்ராஃபிட். இது வரைக்கும் ஸ்டில் எனக்கு 20ஆம் தேதி வரைக்கும். இதில் எப்போதுமே நீங்கள் ஒரு சைடு ஹெட்ஜிங் பண்ணணும் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு டைரெக்டாக நீங்கள் ஹெட்ஜிங் போகண்டா. ஹெட்ஜிங் அப்படின்னா நீங்கள் ரெண்டையும் டைரெக்டாக பை பண்ணுறதோ செல் பண்ணுறதோ. சரிங்களா? இப்போ பை பண்ணிங்க அப்படின்னா லாங் ரனில் போகும்போது கண்டிப்பாக லாஸ் வரும். அதனால் செல்லுக்கு தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். செல்லில் இருக்க இஷ்யூ என்ன அப்படின்னா நீங்கள் செல் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மினிமம் ஒரு 1.5 lakh கிட்ட தேவைப்படும். அதுதான் இதில் இருக்க ஒரு சின்ன விஷயமே. சரிங்களா? ஏன்னா இது உங்களுக்கு ஷோ கம்மியாக காட்டுது. நீங்கள் கரெக்டாக பண்ணச்சா மந்த் ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 lakh தேவைப்படும். ஹெட்ஜிங் ரெண்டுமே சேர்த்து பண்ணுறதுனால ஒரு 3 lakh தேவைப்படும். இருந்துச்சு அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக ஒரு சின்ன ப்ராஃபிட்டை நீங்கள் மேக் பண்ணிட்டே இருக்கலாம். இது பிகினர் லெவலில் இருக்கும்போது கொஞ்சம் நல்லா பழகிட்டீங்க, இதை பற்றி என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் எப்போதுமே ஒரு ஆக்ஷன் எடுக்க போகிறது கிடையாது. ஸ்டார்டிங்லேயே நம்ம என்ன பண்ணிட மாட்டோம் அப்படின்னா ரெண்டுமே எதுக்கு எடுக்கணும், ஏன்னா ஒன்று லாஸ் வரைக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிகினர் கொஞ்சம் குழப்பறனால எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன அப்படின்னா இந்த பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறது தான் நமக்கு என்ன அப்படின்னா அண்டர்லைனிங் அசெட். சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நெஃப்டி பேங்க் தான் அண்டர்லைனிங் அசெட். இது கீழே இறங்கும் அப்படிங்கிறத நான் கணித்தேன் அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன், புட் ஆப்ஷனை நான் நார்மலாக என்ன பண்ணுவேன், கீழே இறங்கும் நான் பை பண்ணுவேன். ஆனால் அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணுறேன். ஏன்னா புட்டு மேலே ஏறும், மார்க்கெட் கீழே சரி கால் கீழே இறங்கும், இறங்க நமக்கு ப்ராஃபிட்டு. இதில் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் தான், ஸ்டாப் லாஸ் எப்படி போடணும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் ட்ரேடிங்கை பொறுத்த மட்டும் இந்த லெவல் இப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் லெவல் ப்ரீவியஸாக நடந்த ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டை எடுத்து நீங்கள் வைக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே என்ட்ரி கொடுத்துட்டீங்க, இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸை இங்கே ஃபிக்ஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதே மாதிரி நம்ம இந்த இடத்துல ஒரு இடத்துல என்ட்ரி செல்லுக்கு என்ட்ரி கொடுக்கணும்னா ஸ்டாப் லாஸ் இதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் இதில் ஃபிக்ஸ் பண்ணச்சா என்ன ஆகும்னா கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டை உடச்சிட்டு உங்கள் ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிவிட்டு திரும்ப கீழே இறங்கும். அதனால தான் எப்போதுமே நீங்கள் டெக்னிக்கலாக யூஸ் பண்ணுங்கள். ஆனால் எப்போதுமே ப்ரைஸில் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு தெரியணும். ஃபஸ்ட்டு நான் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா அதில் எனக்கு எவ்வளோ நான் ரிஸ்க் எடுக்க போகிறேங்கிறத நீங்கள் கண்டிப்பாக ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் 10% ப்ராஃபிட் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதில் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது தெரியும். அப்போது இந்த லெவலை தாண்டி நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டால் மட்டும்தான் உங்கள் ஸ்டாப் லாஸ் மேஜராக ஹிட் ஆகாது. சரிங்களா? எல்லோரும் மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா எல்லோரும் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அங்கே என்ன ஆகும் அப்படின்னா கடுமையான ஒரு பையிங் ப்ரெஷர் வரும். ஏன்னா நீங்கள் செல் பண்ணுறீங்கன்னா அங்கே ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா அது பையிங் ப்ரெஷர். ஸோ இந்த இடத்துல ஹிட் ஆகும்போது நல்ல ஒரு பீக் கொடுத்துட்டு திரும்ப கீழே டவுன் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி லாஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் அதையும் தாண்டி கொஞ்சம் போட்டிங்க, ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா இந்த ரிஸ்க்கு ஏற்ற ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். சரிங்களா? அதனால் கவனத்தில் வச்சுட்டு கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறது நல்லது. அதுவும் மந்த்லி கான்ட்ராக்ட் எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டான விஷயம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டை தெரிவிங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.